இன்னைக்கு எபிசோட்ல செகண்ட் ஹீரோவுமே அவனோட வேலையை தாண்டி வெளியவும் சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட ஹீரோயினுமே பிடிச்சி அவனை திட்டிட்டு இருப்பா, பயங்கரமாக திட்டுவா. இதெல்லாம் கேட்டுட்டு அவனுமே இதெல்லாம் நம்மளோட நல்லதுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் அதிகமாக காசு தேவைப்படுது, அதனால தான் நான் வெளியே உள்ள வேலையுமே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே கோவம் வந்துடும். எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நிறைய காசை வச்சு நீ என்ன தான் பண்ண போற, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்களுமே கேட்பாங்க. உடனே அவனுமே சொல்லுவான், இங்கே பாரு, நமக்காக தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், நமக்கு கல்யாணம் முடிஞ்சவொடனே தனியாக ஒரு வீட்டில் போய் நம்ம 2 பேரும் வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டே நான் வாங்கியிருக்கேன், அதுக்காக தான் எனக்கு இன்னும் காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹீரோனுக்கு கூட கொஞ்சம் தான் கோவம் வரும். இந்த மாதிரி சம்பாரித்த காசில் எனக்கு நீ வீடு வாங்கணுன்னா கண்டிப்பாக அதில் நான் சந்தோஷமாலாம் இருக்க மாட்டேன், உன்னோட வேலையை நீ நியாயமாக செஞ்சு வர்ற பணத்தில் மட்டும்தான் நான் இருப்பேன், இந்த மாதிரி தேவையில்லாமல் வர்ற பணத்துலேருந்து நீ எனக்கு எது பண்ணாலும் நான் அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுமே பிடிச்சி கத்திட்டு இருப்பாங்க. உடனே அவனுமே டென்ஷன் ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவான். இது எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக தான் செஞ்சேன், உன்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்த அப்பார்ட்மெண்ட்டில் 3 பெட்ரூம் இருக்க மாதிரி பார்த்தேன், ஒன்று உன்னோட அம்மா, உன்னோட தம்பி, அடுத்து நமக்குன்னு சொல்லிட்டு உன்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் நீ இப்போ வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல அப்படின்றப்போ இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நமக்காக தான் இதெல்லாமே பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாமே புரியுது, ஆனால் இந்த மாதிரி நீ தப்பான வழியில் போகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு செகண்ட் ஹீரோக்குமே கோவம் வந்துடும். நீ எப்போதுமே என்னை புரிஞ்சுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கத்தி விட்டு அங்கேருந்து கிளம்பி பாருக்கு தான் வருவான். அங்கே வந்து பார்த்தா ஆல்ரெடி செகண்ட் ஹீரோயினுமே அங்கே வந்திருப்பாங்க பாருக்கு. ஏன்னா அவங்க ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே வந்து பாரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவனுமே பாரில் உட்காந்துட்டு 2 பேருமே தண்ணி அடிச்சுக்கிட்டு ஹீரோவை பற்றியும் ஹீரோயினை பற்றியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவளுமே சரி இங்கேயே உட்காந்து தண்ணி அடிச்சது போர் அடிக்குது, நான் உன்னை வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே செகண்ட் ஹீரோவை அவங்களோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. இவங்களுக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் அவங்க இந்த வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தான் 2 பேருமே திருப்பியும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி ஹீரோ ஹீரோயினை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம 2 பேருமே ரொம்பவே அவங்கள லவ் பண்ணுறோம், ஆனால் அவங்க நம்மளை கொஞ்சம் கூட லவ் பண்ணவே இல்லை, மதிக்கவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோயினுமே சொல்லிட்டு இருப்பா. அப்போ செகண்ட் ஹீரோமே சொல்லுவான், ஆமாம் ஹீரோயினுமே என்னை புரிஞ்சுக்கிறதே கிடையாது, நான் அவளுக்காக தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டே புக் பண்ணியிருக்கேன், ஆனால் அவள் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவனுமே அவன் மனசில் உள்ள வருத்தத்தெல்லாம் கொட்டிகிட்டு இருப்பான். 2 பேருமே இப்படி மாற்றி மாற்றி அவங்க மனசில் உள்ள வருத்தத்தெல்லாம் கொட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவளுமே சொல்லுவாள், நம்ம எவ்வளோ தான் 2 பேருமே உருகி உருகி அவங்கள லவ் பண்ணாலும் அவங்க கொஞ்சம் கூட நம்மளை லவ் பண்ணுறதே இல்லை, மதிக்கிறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ இவனுமே சொல்லுவான், நானும் ஹீரோயினையும் 5 வருஷமாக லவ் பண்ணுறோம், இந்த 5 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட நான் அவளை டச் பண்ணது கூட கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்குள்ளே எந்த ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புமே நடந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். இதை கேட்டுட்டு அவளுமே சிரிச்சுக்கிட்டே பொய் சொல்லாத அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோயினுமே கேட்பா. அட உண்மையை தான் சொல்கிறேன், உண்மையிலே எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோமே சொல்லிட்டு இருப்பான். அப்போ அதை கேட்டுட்டு செகண்ட் ஹீரோயினுமே, அப்போ அவள் உன்னை உண்மையிலே லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன், அநேகமாக அவளும் ஹீரோ மாதிரி தான், நம்ம 2 பேருமே உருகி லவ் பண்ணாலும் அவங்க நமக்கு லவ்வை கொடுக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப தண்ணி அடிச்சிருப்பாங்களா, அதனால் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறன்றது கூட தெரியாமல் 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். இவங்க ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சு முடிச்சிடுவாங்க. காலையில் விடிஞ்ச ஒன்று தான் செகண்ட் ஹீரோக்குமே தெரியும், அவன் அப்போ தான் அந்த பெட்லேருந்தே எதிர்த்து வீட்டுக்கு போவான். அங்கே வந்து அவனுக்கு அதை பற்றி யோசனையாக இருக்கும், நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டே வீட்டில் வந்து இருப்பான். வீட்டிலேருந்து கிளம்பி கம்பெனிக்கு வந்தாலும் அதை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான், நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, ஹீரோயினை நம்ம சீட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் அவனோட வேலையை எதுவுமே பார்க்காம உட்காந்துட்டு இருப்பான். ஹீரோயினுமே வந்து அவன்கிட்ட பேச்செல்லாம் கொடுப்பா, ஆனால் அவன் பெருசாக அவளை கண்டுக்கவே மாட்டான். அவளுமே என்னாச்சு உனக்கு என்ன அப்படின்றப்போ ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே 1 மந்த் கழிஞ்சு போயிடும். 1 மந்த்துக்கு அடுத்து செகண்ட் ஹீரோயினுமே ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ இங்கே செகண்ட் ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். அப்போ ஹீரோட அப்பாவுமே, இந்த வாட்டி ஏதாவது பண்ணி வச்சிட்டியா, அவள் சாப்பாட்டில் எதையும் கலந்து கொடுத்துட்டியா அப்படின்றப்போ, அப்பா நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்றப்போ இவளுமே ரெஸ்ட் ரூமில் போய் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்குற அவங்க அம்மா கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும், இந்த பொண்ணு திடீர்னு வாந்தி எடுக்காளே, ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுவாங்க. பார்த்தா இவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்க அம்மாவுமே ரொம்ப சந்தோஷமாக, ஹீரோட அம்மாவுமே ரொம்ப சந்தோஷமாக அவளை கூட்டிகிட்டு வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரியும், எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நீ வாமிட் பண்ணும்போதே நினச்சேன் கண்டிப்பாக நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு, பித்த வாந்திக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற வாந்திக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன, அதனால தான் எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். அவங்களுமே டாக்டருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க. எனக்கு இதை கேட்குறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நான் சீக்கிரமே பாட்டியாக போகிறேன்,
நம்ம அதுக்கான பொருளெல்லாம் சீக்கிரமே வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப சந்தோஷமாகவே பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் செகண்ட் ஹீரோயின் ரொம்ப சோகமாகவே இருப்பாங்க. அப்போ அவங்களுமே சொல்லுவாங்க, இந்த விஷயத்த இப்போதைக்கு யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம், இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோட அம்மாவுமே, ஏன் எதுக்காக சொல்ல வேண்டான்ற, இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, இதையே சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்றப்போ, வெறும் 33 நாள் தானே ஆயிருக்கு, இதில் எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு வேளை இருக்கலாம் இல்லாமலும் போகலாம்ல, அதனால் இப்போதைக்கு யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம், நமக்கு முழுசாக கன்ஃபார்ம் ஆனதுக்கடுத்து எல்லார்கிட்டையும் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லுவாள். அதை கேட்டுட்டு அவங்களுமே சரி ஓகே நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே அங்கேருந்து கிளம்பி இங்கே வீட்டுக்கு தான் வருவாங்க. வீட்டுக்கு வந்தால் பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க. ஹீரோவோட அப்பாக்கிட்டே போயிட்டு இவங்க உளறிடுவாங்க. ஆனால் செகண்ட் ஹீரோ நீ இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா, ஆனால் என்னால் அதை மனசுக்குள்ளே வச்சுக்க முடியல, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை, அதனால் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு அவங்க அப்பாவுக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்கும். நினச்சேன் இந்த ரஸ்கோல் இப்படி தான் பண்ணுவான்னு நினச்சேன், அதை மாதிரியே பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. மறுநாள் ஹீரோவோட அப்பாவுமே ஹீரோ ஒரு மாதிரி பார்ப்பாரு. இவனுமே என்னாச்சு நம்ம அப்பாவுக்கு, நம்மளை ஏதோ ஒரு மாதிரி பார்த்துட்டே வராரு அப்படின்றப்போ, சரிடா நம்ம சீக்கிரமே மேரேஜ்லாம் பண்ணணும், நீ பண்ண வேலைக்கு சீக்கிரமே மேரேஜை முடிக்கிறதா கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, என்ன பேசிகிட்டு இருக்காரு ஒன்றுமே புரியலையே அப்படின்றப்போ, என்னப்பா பேசுகிறீங்க எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். சும்மா நடிக்காதடா, இப்படியே நீ எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும், அவளோட வயிறுன்னு கொஞ்ச நாள் ஆனால் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும், அப்போ நாங்களே கண்டுபிடிச்சிருவோம், அதனால் இப்போ நீயே சொல்லிட்டேன்னா எங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, என்ன பேசுகிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை, என்ன சொல்கிறீங்க செகண்ட் ஹீரோ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்றப்போ, அவங்க அப்பாவுமே ஆமாடா ஏன் உனக்கு தெரியாதா, அதுக்கு அப்பா நீ தானே, என்னமோ தெரியாத மாதிரி ஷாக் ஆகுற அப்படின்றப்போ இவனுமே பயங்கர ஷாக்கிங்கில் இருப்பான் செகண்ட் ஹீரோ. ஏன்னா இவன் அப்பா கிடையாதுல்ல, அப்பா என்ன சொல்கிறீங்க உண்மையிலே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இப்போ வரைக்கும் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே எந்த ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இருந்ததே கிடையாது அப்படின்றப்போ அவள் எப்படி ப்ரெக்னெண்ட் ஆக முடியும், அதுவும் என்னோட குழந்தைக்கு, உண்மையாகவே அது என்னோட குழந்தை கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான். அதை கேட்டு அவங்க அப்பாவுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். என்ன சொல்கிற உன்னோட குழந்தை கிடையாது அப்படின்னு உடனே செகண்ட் ஹீரோட ஃபேமிலிக்கும் கால் பண்ணி சொல்லி அவங்கள வர வைப்பாங்க. ரெண்டு ஃபேமிலி உட்காந்து பேசுவாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே செகண்ட் ஹீரோனோட அந்த ஸ்டெப் ஃபாதர் இருக்காமல அந்த வில்லனுமே சொல்லுவான், என்னோட பொண்ணு பண்ணதும் தப்பு தான், அதனால் நான் வந்துட்டு அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இதை கேட்குறப்போ அவங்க அம்மாவுமே ஷாக் ஆவாங்க, என்னது அபார்ஷன் பண்ணவா அப்படின்றப்போ, நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடலாம், என் பொண்ணு பண்ணது தப்பு தான், அதே போல் கல்யாணத்துக்கு வரதட்சணையாக நான் 2 மில்லியன் தரேன்னு சொல்லியிருந்தேன், அவள் பண்ண தப்புனால நான் 5 மில்லியன் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க. இந்த வரதட்சணை கொடுமை அங்கே வரைக்குமே இருக்குது. அப்போ ஹீரோட அப்பாவுமே சொல்லுவாங்க, இல்லை நான் அதை பற்றிலாம் பேச வரல, காசு பணம்லாம் இங்கே மேட்ரு கிடையாது, நம்ம பெரியவங்களாம் பேசி நல்ல முடிவெடுக்கணும்ல, அதுக்காக தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு மாதிரி அவங்க அப்பாவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ இதெல்லாம் கேட்குற செகண்ட் ஹீரோனுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அப்போ அவளுமே எழுந்திரிச்சு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்பா. சாரி, என்னால் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணலாம் முடியாது, அது என்னோட குழந்தைய நான் பெற்றெடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் அந்த குழந்தையெல்லாம் அபார்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. செகண்ட் ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உடனே இவங்களுமே செகண்ட் ஹீரோவுக்கு கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணிவிட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும், என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தனியாக அவனோட ரூமில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன சொல்கிற, உண்மையாகவே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். உடனே அவளுமே அமைதியாகவே இருப்பாள். அவனுமே சரி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், என்னால் சடனாக எந்த பதிலுமே சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி பதட்டத்திலே ஃபோனை கட் பண்ணிவிடுவான். இங்கே இவளுக்குமே என்ன பண்ணே தெரியாது, நம்ம சொல்லியும் அவன் எந்த பதிலுமே சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குமே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். மறுநாள் இவனுமே கிளம்பி கம்பெனிக்கு எப்போதும் போல நார்மலாக வருவான். அந்த இடத்துல ஹீரோயின்மே வருவாங்க. பார்த்தா இவன் கொஞ்சம் சோகமாக இருக்கிறத பார்த்தோன்னே, என்னாச்சு உனக்கு, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவன் ஹீரோயினி பேசுகிறது எதுவுமே கண்டுக்காமல் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் சொன்னதே தான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதே தான் யோசிச்சுட்டு இருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, இல்லை கொஞ்சம் ஒர்க்கை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சிடுவான். ஹீரோயினுமே அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுமே போயிட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோமே செகண்ட் ஹீரோயினியை வெளியே கூப்பிட்டுருப்பான், ஒரு ஹோட்டலுக்கு தான். அவளுமே வந்திருப்பா. என்ன திடீர்னு சொல்லிட்டு என்னை அவுட்டிங்லாம் கூப்பிட்டுருக்க, இத்தனை வருஷத்தில் ஒரு டைம் கூட என்னை வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் என்னை வெளியே வான்னு கூப்பிட்டுருக்க, எதுக்காக கூப்பிட்டுருக்க அப்படின்ற மாதிரி அவளுமே கேட்பா. அப்போ அவனுமே சொல்லுவான், கொஞ்சம் தயங்கி தான் அவகிட்ட பேசுவான். இல்லை இந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ இவளுமே சொல்லுவாள், இவ்வளோ வருஷத்தில் உனக்கு ஒரு நாள் கூட என் மேலே அக்கறை இருந்ததே கிடையாது, உனக்கு எப்போதுமே ஹீரோயினி மட்டும்தான், அவளுக்கு எதுவும் ஒன்றுனா தான் நீ ரொம்பவே அக்கறைப்படுவ, கஷ்டப்படுவ, எனக்கு எதுனாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்போ வந்துட்டு இந்த குழந்தையோட அப்பாவை பற்றி கேட்குற, இதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, என் மேலே அக்கறை இல்லாத உன்கிட்ட இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது, நான் உன்கிட்ட சொல்ல போகிறதும் கிடையாது, இந்த விஷயத்தினால நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உன்னை தப்பும் சொல்ல மாட்டேன், இனிமேல் நமக்குள்ளே எதுவுமே கிடையாது, குட் பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க.
அவங்களுமே ஹோட்டல்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வருவாங்க. அங்க அவங்க அம்மாவுமே அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மாவுமே கேட்பாங்க, "இந்த குழந்தையோட அப்பா யாரு?" அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மாகிட்ட பேசிட்டு இருப்பா. "இங்க பாரும்மா, என்னால இந்த குழந்தைய அபார்ட் பண்ணலாம் முடியாது. என் சின்ன வயசுல நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். எனக்கு கிடைக்க வேண்டிய பாசம், அன்பு எதுவுமே உங்ககிட்ட இருந்து கிடைக்கவே இல்ல. நீங்க வெறும் காசு பணத்த மட்டும் தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. காசு பணம் சம்பாரிச்சு, அதனால எனக்கு சந்தோஷம் கிடைச்சிரும்னு நினைச்சீங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. நீங்க என் கூட இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காம போயிருச்சு. அதே மாரி என் குழந்தைய நான் விட்டுற மாட்டேன். எப்போதுமே என் குழந்தைய என் கூடயே வச்சு நான் பாதுகாப்பா பார்த்துப்பேன். அதனால என்னால இந்த குழந்தையெல்லாம் அபார்ட் பண்ண முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கேட்குற அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இவங்க சின்ன வயசுலயே இவங்க அம்மாவோட பாசத்தை இழந்திருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் கேட்குற அவங்க அம்மாவுக்கு கஷ்டமா இருந்தோனே, "நீ இந்த குழந்தைய எதுவுமே பண்ண வேண்டாம். நீ தைரியமா வள. நான் உன் கூட இருக்கேன்." அப்படின்ற மாரி அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்குமே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ரொம்ப கஷ்டத்தில் பேசுகிற மாதிரி. செகண்ட் ஹீரோயின் எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டா. அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதுவும் என்னால் கிடையாது, வேற ஒரு ஆளால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்னை ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு நம்பவே முடியாது. உண்மையை தான் சொல்கிறீ அப்படின்றப்போ, நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், உண்மையாகவே எனக்கும் அவளுக்கும் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. எனக்கும் அவளுக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட் முறிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பேன். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு இவன் ஃபீல் பண்ணுற மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அதனால நான் ரொம்ப சோகத்தில் இருக்கேன், எனக்கு யாராவது கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் கட்டிப்பிடிக்க போவான். இங்கே ஹீரோயினோட தம்பியுமே, "இல்லை இல்லை, நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன்" அப்படின்ற மாதிரி அவன் கட்டி பிடிச்சிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோவுமே சொல்லுவான், "ஓகே, இன்னையிலேருந்து நான் சிங்கிள், அதே போல் நான் ரொம்ப ஃப்ரீடமும் ஆகிட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மாவும் தம்பியுமே ஹீரோயினையே பார்ப்பாங்க. அப்போ ஹீரோயினுமே, "என்ன என்னையே பார்க்குறீங்க, எங்கே பாரு, எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது, அதனால் தயவுசெய்து என்னையெல்லாம் ட்ரை பண்ணாது" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து போயிடுவாங்க. அங்கே கட் பண்ணால் செகண்ட் ஹீரோ வேலை பார்க்குற இடத்துல தான் காட்டுவாங்க. அவன் அவனோட வேலையவே பார்க்கவே மாட்டான். அதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பான். செகண்ட் ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ பக்கத்தில் வேலை பார்க்குறவங்களுமே ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட, "இன்றைக்கி காலையில் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்து போச்சு. என்னோட பக்கத்து வீட்டில் தான் நடந்தது. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போல். அந்த பையனுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பா போல். ஆனால் அந்த பையன் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான் போல். உடனே இந்த பொண்ணுக்குமே என்ன பண்ணுன்னு தெரியாமல் மாடியிலேருந்து 20வது ஃப்ளோர்லேருந்து குதிச்சு செத்து போயிட்டா" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்குற செகண்ட் ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும், பயமாகவும் இருக்கும். ஒருவேளை நானும் ஃபோன் எடுக்காதனால அவளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்திலே அவளுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோனை எடுப்பான். ஆனால் கொஞ்சம் தயங்கி ஃபோனை வச்சுருவான். திருப்பி வேணாம், ஏதாவது பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவளுக்கு கால் பண்ணுவான். பார்த்தா அவள் ஃபோன் எடுக்கவே மாட்டா. ஒரு வீட்டுக்கு இவனை கூட்டிகிட்டு வந்திருப்பாள், அந்த வீட்டில் தான் இருப்பாள். இவள் ஃபோன் எடுக்கவே மாட்டா. அதே பக்கம் இவங்க அம்மாவுமே இவளை தேடிட்டு இருப்பாங்க. கால் பண்ணுவாங்க, ஆனால் இவள் ஃபோன் எடுக்கவே மாட்டா. இவள் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வில்லனுக்குமே கால் பண்ணி சொல்லுவாள், "இந்த மாதிரி பொண்ணு எங்கே போனான்னு தெரில, கொஞ்சம் சீக்கிரமே அவள் எங்கே இருக்கான்னு சொல்லி பாடுங்க" அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்டேயுமே சொல்லுவாள் அவளுமே. செகண்ட் ஹீரோயின் ஃபோன் எடுக்காதனால செகண்ட் ஹீரோமே என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவன் ஆல்ரெடி அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருப்பான்ல, அங்கே கூட வேலை பார்த்தவங்களோட நம்பர் இருக்கும், அவங்களுக்கு கால் பண்ணி ஏதோ பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு செகண்ட் ஹீரோயினை பற்றி கேட்பான். அப்போ அவங்களுமே சொல்லுவாங்க, 2-3 நாளாக அவங்க கம்பெனி பக்கமே வரல, அவங்க அப்பாவுமே அவங்கள தேடி தான் போயிருக்காங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். இதை கேட்டு இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். சரி, ஓகே, ஒரு வேலை விஷயமா தான் அவங்க எங்கன்னு சொல்லி கேட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவான். கட் பண்ணிவிட்டு இங்கே வீட்டுக்கு தான் கிளம்பி வருவான். வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். ஒரு பக்கம் ஹீரோயினை பற்றி யோசிச்சு பார்ப்பான், இன்னொரு பக்கம் இவளை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். என்ன முடிவெடுக்கிறதுனே இவனுக்குமே தெரியாது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக தலையை பிச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பான். செகண்ட் ஹீரோயின் ஃபோன் எடுக்காதனால இவன் கொஞ்சம் பதட்டத்திலே இருப்பான். அப்போ ஹீரோயினுமே வந்து அவன்கிட்ட பேசுவாங்க, "என்னாச்சு, இப்போ கொஞ்ச நாளாகவே நீ ஏதோ பதட்டத்திலே இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுற, என்ன உனக்கு பிரச்சனை, எதுவும் பிரச்சனையா சொல்லு, காசில் எதுவும் பிரச்சனையா, அந்த வீடு அப்பார்ட்மெண்ட்டை வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறியா?" அப்படின்றப்போ, "இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது" அப்படின்றப்போ, "இங்கே பாரு, நீ அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினாலும் வாங்கலாட்டி நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, உன்னோட வேலையை ஃப்ரீயாக பாரு" அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றியுமே யோசிச்சு பார்த்துட்டு என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் அவனே பயங்கரமாக மண்டையை போட்டு பிச்சுட்டு இருப்பான். அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோயினோட கசினை தான் காட்டுவாங்க. அவனுமே அவனுக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவனோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பான். அவன் வேலை பார்க்குற இடத்து வழியாக தான் இந்த வில்லனோட காருமே வந்துட்டுருக்கும். இவனுமே அந்த வில்லனை பார்த்துடுவான். இது ஹீரோயினோட அப்பா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனுமே பேசுவான். "அங்கிள் அங்கிள், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் அந்த வில்லனுக்கு இவனை சரியாக ஞாபகமே இருக்காது. அதுக்கடுத்து இவன் பேரை சொன்னோன்னே தான் அவனுக்குமே ஞாபகம் வரும். "ஓ, நீ ஹீரோயினோட கசின்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த வில்லனுக்குமே ஞாபகம் வரும். "என்ன நீ இப்படி சாப்பிடாத மாதிரி ரொம்ப அலங்கோலமாக இருக்க, என்ன தான் உன் பிரச்சனை?" அப்படின்றப்போ இவனுமே நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவான். உடனே இந்த வில்லனுமே இவனை ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பான். அவனுமே ரொம்ப நாள் பட்டினி கிடக்கிற மாதிரி அங்கே இருக்க சாப்பாடெல்லாம் அவசர அவசரமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ இவனுமே சொல்லுவான், "சரி, நான் வேணா உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன், நீ எனக்கு கீழே வேலை பார்க்குறியா?" அப்படின்னோடனே இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சாப்பாடும் வாங்கி கொடுத்து தெய்வம் எனக்கு வேலையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே, "என்ன வேலைன்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன்" அப்படின்றப்போ
இவனுமே அவனுக்கு ஒரு வேலை கொடுப்பான். ஹீரோயினி எங்கே போகிறா வரா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணித்து சொல்லியிருப்பான். ஹீரோயினோட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க ஃபேமிலியை நீ எப்போதுமே கண்காணித்து எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த வில்லனுமே சொல்லுவான். அதை கேட்டுட்டு இந்த கசிமே ஓகே சொல்லிவிடுவான். நமக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஹீரோயினி ஃபேமிலியில் என்ன நடந்தாலும் அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுமே வாங்கிட்டு அவனுமே அவனுக்கு வாட்சு ட்ரெஸ்ஸுன்னு எல்லாமே புதுசாக வாங்கி கொடுத்துருப்பான். அது எல்லாமே போட்டுட்டு இங்கே ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வருவான். அங்கே அவனுமே ரொம்ப பந்தா பண்ணிட்டு இருப்பான். இங்கே பாரு எனக்கு ஒரு புது வேலை கிடச்சிருச்சு, அந்த வேலையில் கிடச்ச காசில் தான் இது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், இது எவ்வளோ தெரியுமா அது எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப பந்தா பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, எனக்குமே இப்போ வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ இதெல்லாமே இங்கே கண்காணித்து அந்த வில்லனுக்கு தான் அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டு இருப்பான். அங்கே கட் பண்ணால் இங்கே செகண்ட் ஹீரோவை தான் காட்டுவாங்க. செகண்ட் ஹீரோயினி ஃபோன் எடுக்காதனால அவளை தேடி அந்த வீட்டுக்கே வந்துடுவான். இவன் எப்போல்லாம் ரொம்ப அப்செட்டாக இருக்காளோ அப்போல்லாம் இந்த வீட்டுக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சொல்லியிருப்பா. அதனால் கண்டிப்பாக இவன் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அவளை தேடி அந்த வீட்டுக்கு தான் வருவாள். பார்த்தா அவள் அந்த வீட்டில் தான் இருப்பாள். இவனை பார்த்தோன்னே அவளுமே அவன் கிட்ட வரலான்னு சொல்லிட்டு வருவாள். அவளுக்கு வேறு மயக்கம் அந்த இடத்துலேயே விழுந்துடுவா. இவனுமே ஓடி போய் அவன் மயங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அவள் மயங்கி விழுந்தோடனே இவனுமே பதறி போயிட்டு அவளை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பான். அவள் மயக்கத்துலேருந்து எடிக்கட்டும்னு சொல்லிட்டு அவள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பான். அவளுமே ஒரு வழியாக மயக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சிடுவா. கண்ணை முழிச்சவொடனே 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பெருசாக 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க. எவ்வளோ நேரம் தான் ஒரே மூஞ்சியை பார்த்துட்டே இருக்க முடியும்? கடைசியில் 2 பேரும் ஒரு வழியாக சமாதானமாகி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.